ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து காலையில் நான் என்னென்ன வேலை பார்த்தேன், என்னென்ன வீட்டில் சமைச்சேன் அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இன்றைக்கி காலையில் வந்து நான் காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு வீட்டில் பாத்திரம்லாம் கழுவி போட்டுட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறமா டீ போட்டு குடித்தேன். ஒரு 6 மணி 6:30 மணி ஆகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் படுத்துட்டு அதுக்கப்புறமா எழுந்துச்சி இன்றைக்கி எங்கள் வீட்டில் புட்டும் கடலைக்கறிங்க, கொண்ட கடலை போட்டு கடலைக்கறி வச்சேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் புட்டு தான். மத்தியானத்துக்கு வந்து நேற்றே நாங்கள் வந்து மீன் வாங்கி வச்சிட்டோம். வஜ்ர மீன், சீலான்னு சொல்லுவாங்க. அந்த சீலா மீன் வாங்கி குழம்பு வச்சுருக்கேன். சாலை மீன் வாங்கி பொரிச்சேங்க. கொஞ்சம் தக்காளி ரசம் வச்சேன். ஏன்னா ரசம் இல்லாமல் சாப்பிட முடியாது, அதனால் ரசம் வச்சேன். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன குழம்பு வச்சாலும் ரசம் வைப்பீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் எப்போதுமே கொஞ்சம் ரசம் வச்சுருவேன். ஒரு நாள் வச்சா ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிக்கிடுவோம் சூடு பண்ணி. நைட்டுக்கு வந்து அதேமாதிரி கோதுமை தோசை தான். கோதுமை தோசைக்கு வந்து நான் மத்தியானமே குழம்பு வச்சுருவேன். சில நேரம் குழம்பு நிறைய இல்லை, மத்தியானமே காலி ஆகிட்டுன்னா தான் நான் வந்து சட்னி ஏதாவது அரைப்பேன். கார சட்னி, தேங்காய் சட்னி ஏதாவது அரைப்பேன். இன்றைக்கி குழம்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன். அதனால் இன்றைக்கி எனக்கு வந்து நைட்டு கோதுமை தோசையும் மீன் குழம்பே இருக்குது. மறுபடியும் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். முதல்லலாம் ஒரு பொண்ணை வந்து பார்க்க போனாங்கன்னா பொண்ணுக்கு என்ன போடுவீங்க, நகை போடுவீங்க, எவ்வளோ நகை போடுவீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய இடத்துல பாருங்கள், பசங்க ஃபுல்லாமே இப்போ நல்லா முன்னேறிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து அவ்வளோவா கேட்குறதில்ல நகை. பெண்களுக்கு மகர் கொடுத்து தான் கட்டுறாங்க. அது வரைக்கும் ரொம்ப 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 சந்தோஷம். பெண்கள் எப்போதுமே நம்ம வந்து மகர் கொடுத்து தாங்க கட்டணும். அவங்களால முடிஞ்சது போட்டு கட்டிட்டு போகணும். நீங்கள் எவ்வளோ போடுவீங்கன்னு கேட்கக்கூடாது. அது அவங்களுக்கு உள்ள தகுதிக்கு ஏற்ப அவங்கவுங்க போடுவாங்க, அப்படி தானே? அதனால் இப்போ ரொம்ப பசங்க மாறிட்டாங்க, பெற்றவங்களும் மாறிட்டாங்க. எல்லா இடமும் இப்போ வந்து மகர் கொடுத்து கட்டுறாங்கங்கிறத கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா குமர்கள் வந்து இருக்கக்கூடாதுங்க. குமர்களுக்கு நகை இல்லாமல் பணம் இல்லாமல் எத்தனை இடத்துல குமர்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் இருக்கிறவங்க கொடுத்து உதவி பண்ணணும். கொஞ்சமாவது இல்லாதவங்களுக்கு இருக்கவங்க கொடுக்கணும். யார் கொடுக்குறா சொல்லுங்கள்? அவங்கவுங்க பணத்தை அவங்கவுங்க வச்சுக்கிறாங்க. அவங்கவுங்க பிள்ளைய தான் பார்க்குறாங்க. கொஞ்சம் ரொம்ப கொடுக்கலாம்னு ஓரளவுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். நிறைய குமர்கள் இருக்குது. அந்த மனசு யாருக்கும் வர்றதில்லை இப்போ. ஆனால் இப்போ பசங்க நல்லா இது பண்ணி பசங்க வந்து இப்போ வந்து குமர்கள் கட்டும்போது அது வேணும் இது வேணும் கேட்குறதில்ல. அதுவே பரவாயில்ல. இதே மாதிரி இன்னும் நிறைய குமர்களுக்கு அவங்க வரும் காலங்கள்லாம் குமர்களுக்கு நகையே இல்லாமல் கட்டிட்டு போகணும். அதுதான் என்னுடைய துவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.